அவர் சேனல். வாய்ஸே கேட்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையில் மெரினா பீச் வந்திருக்கோம். வெயிலில் வந்து சுற்றி பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட் டைம் நான் மெரினா வந்திருக்கேன். தம்பி பார்த்தீங்கன்னா ஒரே ஜாலியாக இருக்கான், நல்லா விளையாடிட்டு இருக்கான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சித்திரங்களை பாட சொல்லலாம், தென்றலை அஞ்சல் ஒன்று போட சொல்லலாம். வந்ததும் பார்த்திங்கன்னா தலைவர்களோட நினைவகம் சமாதியில் இருக்கலாம், அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் பீச் போகலான்னு வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆரதும் ஜெயலலிதா அம்மா அவங்க 2 பேர்த்தோட நினைவகம் சமாதி எல்லாம் இருந்துச்சு. அதை பார்க்குறக்காக உள்ளே வந்திருந்தோம். இப்படி தான் இருந்துச்சு. ஃபுல்லாக க்ரீனிஸாக நல்லா இருந்துச்சு. உள்ளே என்ட்ரானதையும் பக்கத்துலேயே அம்மா எம்ஜிஆரோட சிலை வச்சுருந்தாங்க. எல்லாம் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்படியே பார்த்துட்டு எம்ஜிஆரோட அருங்காட்சியகம் தான் முன்னாடி இருக்குது ஃபஸ்ட்டே. அதை பார்க்குறக்காக உள்ளே போயிட்டோம். உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ரூம் ஃபுல்லாக நிறைய ஃபோட்டோஸ், நிறைய அவரோட மெமரிஸ் வச்சுருந்தாங்க. நிறைய ஃபோட்டோஸ் இருந்துச்சு. அவர் நடிக்கும்போது எடுத்தது, அவரை பற்றி அந்த ஆர்டிகல்ஸ் பேப்பரு நிறைய வச்சுருந்தாங்க. நடிக்கும்போது எடுத்த ஃபோட்டோஸ் நிறையா இருந்துச்சு. அப்புறம் அவர் அம்மாவோட இணைஞ்சு நடித்த அவங்க 2 பேரும் நடித்த படத்தில் இருந்து ஃபோட்டோஸ் இருந்துச்சு. அப்புறம் நிறைய அவர் வாங்கின அவார்ட்ஸு, அவர் மேடையில் பேசினது, அப்புறம் மற்ற தலைவர்களோடு அவர் எடுத்த ஃபோட்டோஸு நிறைய இருந்துச்சு. நிறைய ஃபோட்டோஸ் இருந்துச்சு. அதை தான் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அவரோட பொருட்கள்லாம் இருந்துச்சு. அவரோட ஷர்ட்டு, வேஷ்டி, அவரோட தொப்பி, கண்ணாடி, அவரோட ஷூ, இதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. நான் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு அதெல்லாம் பார்க்கும்போது. அவர் யூஸ் பண்ணது எல்லாம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அவரோட பாஸ்போர்ட் இது, அப்புறம் ஃபோட்டோ ஒன்று, அப்புறம் டைரி, அவர் கைப்பட்ட எழுதின நோட்டில் அவரோட ஹேண்ட் ரைட்டிங்கு எல்லாமே இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு இருந்தோம். அப்புறம் சிலை ஒன்று வச்சுருந்தாங்க, ஃபோட்டோ வச்சுருந்தாங்க. சுற்றியும் நிறைய ஃபோட்டோஸ், நிறைய மெமரிஸ் நிறைய இருந்துச்சு. தம்பி பார்த்திங்கன்னா ஜாலியாக இருந்தான், நல்லா சவுண்டு போட்டு விளையாடிட்டு இருந்தான். அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே பார்த்துட்டு வந்தோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவர் வாங்கின ப்ரைஸு, அவார்ட்ஸு, அவருக்கு கிடைச்ச அவார்டு இதெல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. இது ஏதோ கப்பல் மாதிரி ஒரு இது அவார்டு வாங்கியிருந்தார். அது ஷீல்டு எல்லாமே இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் இறந்த அன்னைக்கு வந்த நியூஸ், அந்த பேப்பர்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தாச்சு. சுற்றியும் பார்த்திங்கன்னா நிறைய செடி வச்சுருந்தாங்க. அதோட பேரெல்லாம் கூட வச்சுருந்தாங்க, இது என்ன செடி அப்படிங்கிறது. ரொம்ப நல்லா இருந்துச்சு, ப்ளேஸ் நல்லா இருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். தம்பி பார்த்திங்கன்னா சிரிச்சிட்டு விளையாண்டுட்டு ஒரு மாதிரி குஷியாக இருந்தான் அன்றைக்கி ஃபுல்லாக. அவனும் என்ன மாதிரியே வெளியே வந்தால் ஜாலியாகிடுவான். அப்படியே பார்த்துட்டு இப்போ எங்கே வந்துட்டோன்னு பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் அவரோட சமாதி இதுதான். அதை பார்க்குறக்காக வந்துட்டோம். இப்படி தான் இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் மெரினா வர்றது, இதெல்லாம் பார்க்குறது வந்து ஃபஸ்ட் டைம். அதனால் அப்படியே பார்த்துட்டு அடுத்து ஜெயலலிதா அம்மா அவர்களோட சமாதி, அதை பார்க்குறக்காக வந்துட்டோம். அதையும் பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா அருங்காட்சியகம் க்ளோஸில் இருந்துச்சு. அது ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு, பார்க்கலான்னு நினச்சேன் அங்கேயும் போய். அப்புறம் இங்கே கலைஞர் அண்ணா அவங்களோடது ரெனோவேட் பண்ணிகிட்ருக்காங்க, அதனால் அங்கேயும் க்ளோஸில் இருந்துச்சு. பார்த்துட்டு அப்புறம் பீச் வந்துட்டோம். இந்த பீச் மண்ணில் பார்த்திங்கன்னா நடக்கவே முடியல, கால் ரொம்ப உள்ளே போச்சு. எப்படியோ அப்படியே நடந்து வந்தாச்சு பக்கத்தில். சூப்பராக இருந்துச்சு மெரினா பீச். ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். நல்லா ஜாலியாக நானும் மட்டும் விளையாண்டுட்டு இருந்தேன். மாமா தம்பியும் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க, நான் மட்டும் தனியாக விளையாண்டுருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து தான் மாமாவும் தம்பி வந்தாங்க. அப்புறம் தம்பி அங்கே ஒரு பலூன் வாங்கி கொடுத்துட்டு அவன் கையில், அதை வச்சுட்டு அவன் வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தான். நான் அப்படியே கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு அவங்களே போய் கூட்டிகிட்டு வந்துட்டேன் 2 பேர்த்தையும். தம்பி அந்த பலூனே தான் வச்சு விளையாண்டுருந்தான். நாங்கள் வெட்னஸ்டே தான் போயிருந்தோம், அப்போவுமே கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா கடல் போனால் பண்ணுற வேலை இதெல்லாம் தான். இந்த மண்ணில் பேரை எழுதி ஹாட் போட்டு அம்பு விடுறது, அதுதான் பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கள் 3 பேர்த்தோட ஃபஸ்ட்டு லெட்ரு போட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அலையெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நல்ல பெரிய பெரிய அலையாக வந்துச்சு. அப்புறம் தம்பியை ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி கடல் தண்ணியில் காலுன்னு நினைக்கிறது, அவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறக்காக வீடியோ எடுத்திருந்தோம். நல்லா இருந்துச்சு. அவன் ரொம்ப ஷாக்காகி பார்த்தான். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அழுக ஆரம்பிச்சிட்டான்.
அப்புறம் மாமா வச்சிட்ருக்காங்க தம்பியை தண்ணிக்குள்ளே. சும்மா காலை மட்டும் தான் நினச்சோம், அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலான்னு. அவன் அழுக ஆரம்பிச்சிட்டான் கொஞ்ச நேரத்தில். அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா 2 ஹெலிகாப்டர் சுற்றி சுற்றி வந்துச்சு இங்கே கடலையே. எதுக்குன்னு தெரில. 2 ஹெலிகாப்டர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு 2-3 டைம் சுற்றி வந்துச்சு. கீழே இருக்கவங்களாம் பாய் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அங்கே உள்ளே இருந்து ஒருத்தர் பாய் சொல்லிகிட்டு இருந்தார். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியன் நேவி அந்த கப்பல் வந்துட்டு இருந்துச்சு ரொம்ப லாங்கில், அதுதான் காமிச்சிருந்தேன். அதுக்காக அந்த 2 ஹெலிகாப்டரும் அதுக்காக தான் வந்திருக்குமோ என்னன்னு தெரில. அது அங்கே நின்றுட்டு இருந்துச்சு, கப்பலும் இருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டே நாங்கள் கிளம்பிட்டோம். மாமா தோளில் உட்காந்துட்டு ஜாலியாக வந்துட்டு இருந்தேன், அவர் தலையை போட்டு தட்டிட்டு. அப்புறமே நாங்கள் கிளம்புறக்குள்ளே சன்செட் ஆச்சு. சன்செட் பார்க்க சூப்பராக இருந்துச்சு. அந்த வானமே பார்த்திங்கன்னா நல்லா ஆரஞ்சு கலரில் அழகாக இருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டு நான் பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ கேட்டிருந்தேன். அதை வாங்கிட்டு வந்தேன். அதை வாங்கி அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். அவ்வளோதான். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிளேஸு நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸில் தான் பார்த்துருக்கேன். இந்த லைட்டிங்கோடு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு, அதனால் வீடியோ எடுத்திருந்தேன். தம்பி தூங்கிட்டான், வண்டி எடுத்ததுமே தூங்கிட்டான், நல்லா விளையாண்டுட்டு தூங்கிட்டான். அப்புறம் அவனையும் அப்படியே பிடிச்சிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு, இது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தலைமைச் செயலகம். இதெல்லாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த பாரிஸ் கார்னர் வழியாக தான் போனோம். அப்படியே அதை வீடியோ எடுத்துகிட்டு, இது சென்னை சென்ட்ரல் பக்கத்தில் எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அவ்வளோதான். இந்த டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் மெரினா ஜாலியாக போச்சு. அப்புறம் நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். தம்பி பாருங்கள் ஜாலியாக இருந்தான், எல்லாத்தையும் சிரித்து போஸ்ட் கொடுத்துட்ருந்தான். அப்புறம் நானும் மாமாவும் கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்தோம். தம்பி மடியில் வச்சுட்டு அப்புறம் அவன் பலூனை விடவே இல்லை, அதையே வச்சுட்டு இருந்தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.